ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப அருமையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கட்டு புதினா எடுத்திருக்கேன் இன்றைக்கி. 2 கட்டு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி. இது வந்து காம்பு பகுதியோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. ஸோ புதினா 2 கட்டு, கருவேப்பிலை வந்து 1 கைப்பிடி அளவுக்கு, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தாளித்து அந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம் கிணத்துல. இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இஞ்சி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுனா நான் 2 இன்ச் அளவு நான் இஞ்சி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் குட்டி, ஒரு மீடியம் சைஸ் இல்லை, ஒரு குட்டி வெங்காயம், ஒரு ஸ்மால் ஆனியன், அது மட்டும் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வெங்காயம் தக்காளி ரொம்ப பெருசாக ரொம்ப அதிகம் தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு காரம் ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 இல்லை 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா புதினா, அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடணும். நீங்கள் ரொம்ப நேரம் வதக்குனா கலர் மாறிடுமே அப்படின்ற டவுட் உங்களுக்கு வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கலர் மாறாது. கண்டிப்பாக டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வதங்க தான் டேஸ்ட் இன்னமும் உங்களுக்கு நல்லா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக சிம்மில் வச்சு பொறுமையாக நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கோங்க. நம்மளோட சுவையான ரொம்ப டேஸ்டியான புதினா சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை திரும்ப வந்து மீட் பண்ணுறேன். பாய்.